Hi friends, இது உங்கள் ஐடி டெக் வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ஐடி ஆகினா. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நம்மக்கிட்ட மந்த்ரா ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வாங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்லையோ இல்லை பிசிலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி ஏஇபிஎஸ் சர்வீசஸை நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்ரா ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகணும்னா அதுக்கான டிரைவரை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான டிரைவரை இன்ஸ்டால் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதன் பிறகு ஏஇபிஎஸ் சர்வீஸை எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுடைய சர்ச் பாக்ஸில் மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அதன் பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டவுன்லோட் மந்த்ரா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஷா டைப் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த கேப்ஷாவை முன்னாடி உள்ள கேப்ஷாவை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட். நீங்கள் கேப்ஷாவை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ராவுடைய டிரைவர்ஸ் பேஜுக்கு இந்த டிரைவர்ஸ் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் 3 டிரைவரை டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா, மொத்தம் 3 டிரைவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய டிரைவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் MFS100 டிரைவர்னு இருக்குது பாருங்கள், அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டிரைவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். சரிங்களா, டிரைவர் வந்துட்டு டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். டவுன்லோட் ஆகிற வரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்க, டிரைவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக டவுன்லோட் ஆச்சு. ரெண்டாவதாக நீங்கள் டவுன்லோட் செய்யக்கூடியது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா MFS100 RD சர்வீஸ். ஓகேங்களா, டவுன்லோட் MFS100 RD சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். இந்த RD சர்வீஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா மூணாவதாக நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மந்த்ரா MFS100 கிளைண்ட் சர்வீஸ். ஓகேங்களா, மந்த்ரா MFS100 கிளைண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் மூணாவதாக டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா, இந்த 3 சர்வீசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு அதை 3த்தையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், 1 by 1 எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லேப்டாப்லையோ இல்லை உங்களுடைய பிசிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மந்த்ரா டிவைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தோட கனெக்டில் வச்சுருக்கணும். சரிங்களா, கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்ராவுடைய டிரைவர் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, டிரைவர் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது கொடுங்க. ஓகேங்களா, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிற வரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகணும். ஓகேங்களா, கம்ப்ளீட் ஆகிற வரையிலும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணணும். டிரைவர் முழுமையாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் கேப்சர் கொடுத்து உங்களுடைய ஃபிங்கரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபிங்கர் எப்படி இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது எது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கிளைண்ட் சர்வீஸ். ஓகேங்களா, மந்த்ராவுடைய கிளைண்ட் சர்வீஸ் ரெண்டாவது ஆப்ஷன் அது தான் இன்ஸ்டால் பண்ணணும். திரும்ப அது மேலே கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. ஓகேங்களா, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து அதையும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுவும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் மூணாவதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மந்த்ராவுடைய RD சர்வீஸ். ஓகேங்களா, மூணாவதாக மந்த்ராவுடைய RD சர்வீஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதுவும் இன்ஸ்டால் ஆச்சு. ஓகேங்களா, அதுவும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதன் பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 3மே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ்க்காக ராய்நெட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறேன். இப்போ ராய்நெட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை பேலன்ஸ் என்கொயரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா, இப்போ நான் ப்ரௌசர் போய்ட்டு என்னோட ராய்நெட் அப்ளிகேஷனோட ரீட்டெயிலோட ஐடியை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா, இந்த 3 டிரைவரும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸை ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணி திரும்பவும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 3 டிரைவரும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டிவைஸை ரிமூவ் பண்ணி திரும்பவும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி திரும்பி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோட மினி ஸ்டேட்மெண்ட் இந்தியன் பேங்க்கில் மினி ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்க்குறேன். சரிங்களா, இப்போ மினி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஆதார் நம்பர் எல்லாமே போட்டுட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்சர் கொடுக்குறேன். என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஏறுது. ஓகேங்களா, இப்போ ஃபிங்கரை வைக்க சொல்லுது. இப்போ நான் ஃபிங்கர் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேப்சர் சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா, கேப்சர் சக்ஸஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் சப்மிட் கொடுத்தேன்னா என்னோட மினி ஸ்டேட்மெண்ட் அழகாக காமிக்குது பாருங்கள். ஓகேங்களா, அழகாக மினி ஸ்டேட்மெண்ட் காமிக்குது. ஓகேங்களா, ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணது பக்காவாச்சு. ஓகேங்களா, அதன் பிறகு நான் வேணும்னா உங்களுக்கு இன்னொரு பேங்க் கூட நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா, இப்போ IOB கொடுக்குறேன். IOB கொடுத்து நான் இப்போ திரும்ப உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா, ஓகேங்களா, இப்போ IOB அக்கௌண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஃபிங்கரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஏறிது. ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸில் லைட் ஏறிது. நான் ஃபிங்கரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா, கேப்சர் சக்ஸஸ் ஆச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய IOBயோட மினி ஸ்டேட்மெண்ட்டும் என்னால் பார்த்துக்க முடியுது. சரிங்களா, ஓகே தான், அவ்வளோதான். சரிங்களா,
இதே போல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவரெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி நீங்கள் வச்சிருக்கிற அப்ளிகேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ஏபிஎஸ் ஐடியோ இல்லை மினி ஏடிஎம்மோ இல்லை மந்த்ரா டிவைஸோ இல்லை மார்ஃபோ டிவைஸோ இல்லை பேன் ஏஜென்சி ஐடியோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை உடனே கால் பண்ணுங்கள். நாங்கள் ஐடியும் போட்டு தரோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.